வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறுவடை தாங்க இருக்குது. கொஞ்சம் முல்லைப்பூ இருக்குது. இந்த முல்லைப்பூ பறிச்சுப்போம். இதை பார்த்தீங்கன்னா இந்த வெய்ய சீசனில் பார்த்தீங்கன்னா நான் 4-5 வாட்டி இதை கட் பண்ணி விட்டுருக்கேன். ஆனால் கொத்து கொத்தாக பூக்குதுங்க. முல்லைப்பூவுக்கும் கனகாமரத்துக்கும் செம்பருத்திக்கும் நம்மளுக்கு குறையே இல்லை. ஆனால் கனகாமரத்தை நான் வீடியோ எடுக்கல. ஆனால் நிறைய பூக்குங்க கனகாமரம் கூட. இங்கே பாருங்கள், இது வந்து மதுரை மல்லி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட மல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 தொட்டியில் இருக்குது. சூப்பராக வரும் அழகாக. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை முழத்துலேருந்து 3/4 முழம் வரும் நம்மளுக்கு. இந்த செம்பருத்தி வந்து நான் வந்து கட்டிங்ஸ் போட்டேன். பெரிய தொட்டிலேருந்து கட்டிங்ஸ் போட்டுதாங்க. 3 மாதத்தில் கட்டிங்ஸ் போட்டு வளர்த்து அழகாக எனக்கு செம்பருத்தி பூ நிறைய கொடுக்குதுங்க. சூப்பராக கொடுக்குது செம்பருத்தி. நல்லா கொத்து கொத்தாக பிங்கி கலரு. இதை கூட நான் சென்னை மாட்டுத்திட்ட குரூப்புக்கு நிறைய பேருக்கு இது நான் ஃப்ரீயாக ஷேர் பண்ணேன். இது வந்து முள்ளு வெண்டைங்க. சில பேர் முள்ளு வெண்டை எப்படி இருக்குன்னாங்க, சொன வேண்டன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இது சொன வேண்ட மாதிரி இல்லைங்க. கையை வச்சு அப்படியே ஊசி குத்துற மாதிரி குத்தங்க. அப்படி இருக்கும். அதை இது பாருங்கள், இதுவும் முள் வெண்டை தான். இது வந்து பச்சை வெண்டை. எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கார்டனில் எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ரகங்க. கடகன்னு தட்டை எடுத்தோமா, காலையில் மாடியில் ஏறினோமா, ஒரு வெண்டைக்காய், கோவக்காய், பாவக்காய், இது போன எப்பயுமே என்னுடைய கார்டனில் வருஷம் 365 நாளும் இருக்கக்கூடிய ரகம்னா இது 3 தாங்க. கடகன்னு வந்தோமா, பறிச்சோமா, எடுத்துன்னு போயிட்டு ஒரு சமையலுக்கு போட்டோமான்னு இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக நான் வெளியில் காய்கறிகளே வாங்குறது கிடையாது. என்னுடைய மாடித்தோட்டில் என்ன இருக்குதோ அதையே நான் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் சமைச்சிடுவேன். ஒரு பிங்க் கலர் பூ சூப்பராக இருக்குங்க. ஒத்த செம்பருத்தி. இங்கே பாருங்கள், ரெட் கலர் வெண்டை சூப்பராக இருக்குங்களா. இது வந்து பாவக்காய் சொன்னேன் இல்லையா, பாவக்காய். ஐயோ, இந்த பாவக்காய் இது மாதிரி நிறைய வராக நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த பாவக்காய் வாயிலேயே வைக்க முடியலங்க. அவ்வளோ ஒரு கசப்பு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சிஸ்டர், பாவக்காய் எவ்வளோ கசக்குதோ அவ்வளவும் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாவக்காய்னா எங்கள் வீட்டில் என் பொண்ணை தவிர நாங்கள் மீதி என் பையன், எங்கள் ஹஸ்பண்டு நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். ஆனால் இது ஒரு கசப்பால் என்னாலே முடியல. என்னடா இது இவ்வளோ கசப்பாக இருக்குதுன்னு. ஆனால் ஒரு நல்ல ஒரு அறுவடை தாங்க கொடுத்துக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் குட்டிலே வந்து இது வந்து சிட்டுப்பாகல், சிட்டுக்குருவி பாகல் அதுதான் இது. இது வந்து மலேசியன் கோவக்காயும் நாட்டு ரக கோவக்காயும் மேலே இருக்குது. ரெண்டும் ஒன்றா இருக்கிறாங்க. பாவக்காயும் கோவக்காய் ரெண்டுமே ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகளே இருப்பாங்க நம்ம தோட்டத்தில். இல்லை ஒரு வேளை கசக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லைங்க. பாவக்காய் டேஸ்ட்டில் இருக்குது, கோவக்காய் டேஸ்ட்லேயே தான் இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். என்ன ஒன்று, அறுவடை போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுங்க. நிறைய இருக்குது அறுவடை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. செம்மையாக இருக்குது. காய்கறிகளாகட்டும் அதிகமாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இப்போ சரியாக எனக்கு வர்றதில்லை, ஏன்னு தெரில. ஆனால் இந்த ரகங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வருதுங்க. மலேசியன் கோவக்காய் எவ்வளோ சூப்பராக தழைச்சாக இருக்கிறாங்க பாருங்கள். செம்மையான ஒரு டேஸ்ட்டு. பிஞ்சாக இருக்குது, நாளைக்கு அறுத்துக்குவோம், இன்றைக்கி வேண்டாம். இதுவும் முள்ளு வெண்டை தாங்க. எவ்வளோ ஒரு பிஞ்சு வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கும் காய்கறி கம்போஸ்டாக இருக்கட்டும், மீன் அமிலாக இருக்கட்டும், ஜீவாமிர்தமாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுனா கோமியமோ சாம்பலோ பஞ்சகாவியாவோ எஃகு ஆசிட் அமிலோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் சேல்ஸுக்கு பண்ணப்படும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க் ஃபார் வாட்சிங். சூப்பரான அறுவடை. வணக்கம் மக்களே. தேங்க் ஃபார் வாட்சிங்.